அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ன்ற சப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு சிஸ்டம்ஸ் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் அ பாடி ஆஃப் மாஸ் 100 kg டு ப்ரொடியூஸ் அன் அக்சலரேஷன் ஆஃப் 5 மீட்டர் per second ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஃபோர்ஸ் கேட்குறாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து 100 kg, அக்சலரேஷன் 5 மீட்டர் per second ஸ்கொயர். நமக்கு நியூட்டன் செகண்ட் லா தெரியும், F is equal to ma. ஸோ மாஸ் அக்சலரேஷன் மட்டுமே இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் ஃபோர்ஸ். ஸோ 100 into 5 இந்த கிலோகிராம் மீட்டர் per second ஸ்கொயர் தான் நம்ம நியூட்டன் சொல்கிறோம். ஸோ 500 நியூட்டன். ஆன்சர் வந்து 500 நியூட்டன். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம், 2 identical trusses supported a load of 100 Newton as shown in figure. The length of each truss is 0.1. Cross-section area is 200 mm square. Young's modulus E is equal to 200 gigapascal. The force in the truss AC is, அதுவும் நியூட்டனில் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து டோட்டலாக 100 நியூட்டன். அதை வந்து இந்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்கால் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிகிரி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே 30 டிகிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இது வந்து கன்கரண்ட் கோப்ளானர் சிஸ்டம் அப்படின்னா நம்ம வந்து அதை லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். லாமிஸ் தியரம்னாலே வந்து ஃபோர்ஸு அதுக்கு ஆப்போசிட்டில் ஆங்கிள் ரெண்டையும் பார்க்கணும். ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த ஆப்போசிட் ஆங்கிளுக்கு சைன் எடுத்தோம்னா அதே மாதிரி இருக்கிற எல்லா 3 ஃபோர்ஸுக்குமே நம்ம எழுத முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஏசி தான் கேட்குறாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் பிசி கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபோர்ஸ் பிசி, ஃபோர்ஸ் ஏசி அப்படின்னு 2 எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது 100 நியூட்டன், இந்த டவுன்வர்டில் இருக்கிறது 100 நியூட்டன் தெரியுது. இந்த ஸ்ட்ரிங்கில் வர்ற அந்த ஃபோர்ஸ் தான் தெரியாது. மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணணும், லாமிஸ் தியரம் படி பார்த்திங்கன்னா இப்போ 100 நியூட்டனுக்கு ஆப்போசிட் உள்ள ஆங்கிள் எவ்வளவு, ரெண்டு சைடும் 30, டோட்டலாக 180 வரும். அப்போ 180 - 60 120 வரும். அப்போ 100 டிவைடட் பை சைன் 120 அப்படின்றது கன்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஏசின்ற ஸ்ட்ரிங்கில் வர்ற அந்த ஃபோர்ஸு. அப்போ ஃபோர்ஸ் ஏசி டிவைடட் பை ஏசிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிள் பார்த்திங்கன்னா 30 டிகிரி, அதாவது ஆப்போசிட் அந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் பார்க்கணும். 30 + ஒரு 90 வரும். ஓகேங்களா, அந்த 100 நியூட்டனும் பிசின்ற ஸ்ட்ரிங்கும் எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருக்குது, 30 + 90 120 டிகிரியில் இருக்குது. அப்போ நம்ம வந்து சைன் 120 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சால்வ் பண்ணோன்னா அதில் அந்த ஃபோர்ஸ் அந்த ஸ்ட்ரிங் ஏசி மட்டும்தான் தெரியாது. ஸோ அது வந்து 100 நியூட்டன். த ஃபோர்ஸ் இன் த ட்ரஸ் ஏசி இஸ் 100 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் பிசி கேட்டாலும் தட் இஸ் ஈக்குவல் டு பிபிசி டிவைடட் பை சைன். அதே மாதிரி இந்த பக்கமும் 30 ஆப்போசிட்டில் வர்ற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 30 + 90 120 தான் வரும். ஸோ 100 நியூட்டன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 2 parallel forces 100 kN and 75 kN act on a body and have a resultant of 25 kN. Then the 2 forces are, ரெண்டுமே parallel forceன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று 100 நியூட்டன், இன்னொன்று 75 kN. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட் வந்து 25 kN. ஓகேங்களா, ஆக்ட் ஆன் அ பாடி ஹேவ் ரிசல்டன்ட் 25 kN அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னு, லைக் பேரலல் ஃபோர்ஸா இல்லை அன்லைக் பேரலல் ஃபோர்ஸான்னு நம்ம வந்து அதனுடைய வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிசல்டன்ட் வந்து 25 kN சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரிசல்டனோட ஃபார்முலா வந்து √p² + q² + 2pq cos θ. அதை வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம ஒன்று 100, இன்னொன்று 75, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 parallel forces act on a body அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து p is equal to 100 நியூட்டன் எடுத்துக்கிறாங்க அண்டு 75 kN மைனஸ் இருக்கிறது இல்லை. இந்த ப்ராப்ளத்தில் நெகட்டிவ் சைன் ஏன் எடுக்கணும், இதில் 2 parallel forces 100 kN and 75 kN act on a body have a resultant of 25 kN. ஒருவேளை ரிசல்டன்ட் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குன்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரில. இது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது நெகட்டிவ் தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ p² + q² போடும்போது கூட மைனஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் 2pq cos θ நம்ம எழுதும்போது அந்த இடத்துல ஒரு மைனஸ் சிம்பிள் வருது. அதனால் எக்ஸாக்டாக இந்த ஃபோர்ஸில் 75 kN வந்து மைனஸ்ன்றது வரும்னு சொல்ல முடியாது. பட் இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்டன்ட் அந்த
இன்பிட்வீனில் ரெண்டுக்கும் 0 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டும் பேரல் ஃபோர்ஸஸ்ன்றதுனால தீட்டா வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ காஸ் 0 1, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 625. ஸோ ரிசல்ட் வந்து 25 kN அப்படின்னு வருது. ஓகே, இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ரீசன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன் வந்து 75 வந்து மைனஸ் போடுறாங்க அப்படின்னா 75 kN மைனஸாக இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வந்து 25 வரும். சப்போஸ் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா 25 வராது. அப்போது ரிசல்டன் 25 வரணும்னா அந்த ஃபோர்ஸில் ரெண்டு ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதாவது நெகட்டிவ் சைன் இருக்குது. அந்த நெகட்டிவ் டைரெக்ஷன், அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதனால தான் நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணால் மட்டும்தான் 25 kN வரும். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்லிடுறாங்கன்னா இது பேரல் ஃபோர்ஸஸ்ன்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அதுலேயும் அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ், அதாவது சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ரிசல்டன் 25 kN வரணும் அப்படின்னா இங்கே ஒரு ஃபோர்ஸு நெகட்டிவ் சைனில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆப்போசிட் ஆக்ட் ஆகணும். அதனால் இப்போ ஒரு வேளை வந்து லைக் பேரல் ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ரிசல்டன்ட் வந்து அதாவது ரெண்டுக்குமே ப்ளஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ லைக் பேரல் ஃபோர்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா? ஆனால் ஆன்சர் 25 ரிசல்ட் வந்து 25 kN இருக்காது. ஓகேங்களா? ஸோ 25 kN வரணும்னா ரெண்டு ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகணும். அதனால் அதை வச்சு தான் நம்ம இங்கே மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஸ்டினில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆன்சர் வந்து அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு, the angle between two forces P and Q is the resultant of these forces is. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து இங்கே அதாவது the angle between two forces P and Q is the resultant of these forces. இல்லை, ஏதோ கொஸ்டினில் ஏதோ மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பட் ரிசல்டன் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தான் கேட்குறாங்க. ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அப்படின்றது ரிசல்டண்ட்டுக்கும் ஃபோர்ஸ் பி அந்த ஃபோர்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ரிசல்டன் வந்து 2pq காஸ் தீட்டா தான் வரணும். அதாவது ரெண்டு ஃபோர்ஸுக்கு இன்பிட்வீனில் வர ஆங்கிள் தான் வரணும். எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது கிளியராக சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். Parallelogram law of forces, it states that if two forces acting simultaneously on a particle be represented in magnitude and direction by the two adjacent sides of a parallelogram, then the resultant may be represented in magnitude and direction by the diagonal of parallelogram which passes through their points of intersection. Formula வந்து r is equal to root of p square plus q square plus 2pq cos theta. இந்த tan alpha அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது ஆல்ஃபா நமக்கு வேணும் அப்படின்னா, அதாவது பீன்ற ஃபோர்ஸ்க்கும் ரிசல்டண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள். ஓகேங்களா? அப்படி கேட்டாங்கன்னா q sin theta divided by p plus q cos thetaன்னு வரும். இங்கே ஃபார்முலாலாம் நமக்கு வந்து ஜஸ்ட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதில் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொன்னால் அதாவது ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இன் பிட்வீனில் உள்ள ஆங்கிள் தான் இந்த ஃபார்முலாவில் வரணும். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டான்னு சொல்கிறோன்னா தீட்டான்றது என்னது? ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இன் பிட்வீனில் வர்ற ஆங்கிள். ஒருவேளை அந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் அந்த இடத்துல வர்ற ஆங்கிள் வந்து ரெண்டு ஃபோர்ஸ்க்கு பிட்வீனில் வர்ற ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸ்கேலார்னு நமக்கு தெரியும், ஒன்லி மேக்னிடியூட். வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். இங்கே உள்ளதில் பார்த்தீங்கன்னா எது ஸ்கேலார் இல்லைன்னு கேட்குறாங்க. மாஸு கண்டிப்பாக அதுக்கு வந்து டைரெக்ஷன் கிடையாது. வால்யூமுக்கும் டைரெக்ஷன் இல்லை, டைமுக்கும் டைரெக்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா அக்சலரேஷனுக்கு மேக்னிடியூடாக சேர்த்து டைரெக்ஷன் இருக்குது. அதனால் அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதுதான் ஆன்சர். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலார் குவான்டிட்டினா மாஸு, வால்யூம், டென்சிட்டி. வெக்டார் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி, அக்சலரேஷன் எல்லாமே வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு, if a suspended body is struck at the center of the percussion, then the pressure on the axis passing through the point of suspension will be. Suspended body is stuck at the center of percussion. Center of percussionல தான் இருக்குன்றாங்க. அப்போது then the pressure on the axis passing through the point of suspension will be. ஓகேங்களா? அப்போ வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். If a suspended body is stuck at the center of the percussion, then the pressure on the axis passing through the point of suspension will be 0. அப்போ அந்த சமயத்தில் ப்ரெஷர் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரெஷர் ஆன் தி ஆக்சிஸ் வந்து
சாரி பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷனில் ப்ரெஷர் வந்து ஜீரோன்றாங்க. த சென்டர் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் சென்டர் ஆஃப் பெர்குஷன். ஓகேங்களா, ஒரு ஆசிலேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதே பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற அந்த கேப் தான் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஆசிலேஷன், அந்த மோஷனை தான் நம்ம ஆசிலேஷன் சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திரும்ப அதே பாத்தில் ரிப்பீட் ஆகுறது. இப்போது அந்த ஆசிலேஷனுடைய அந்த சென்டரை தான் வந்து சென்டர் ஆஃப் பெர்குஷன் சொல்கிறாங்க. சென்டர் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் சென்டர் ஆஃப் பெர்குஷன். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் that point at which blow may be stuck on a suspended body so that reaction at that support is zero. அதாவது நம்ம வந்து ஆசிலேட் பண்ணுறோம், கரெக்டாக இந்த பாயிண்ட் ரீச் ஆகும்போது அது வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து மோஷன் இல்லாத மாதிரி தான் மீனிங், அதாவது ஸ்டக் ஆகுது. ஓகேங்களா, அப்படியே இருக்குது அப்படின்னா மோஷன் எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது ரியாக்ஷன் ஜீரோன்னு எடுத்துக்கிறாங்க. அதை தான் இவங்க வந்து இப்படி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் அ சஸ்பெண்டட் பாடி இஸ் ஸ்டக் அட் த சென்டர் ஆஃப் த பெர்குஷன் தென் த ப்ரெஷர் ஆன் தி ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் வில் பி. ஓகேங்களா, ஆக்சிஸ் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷனில் என்ன ப்ரெஷர்னு கேட்கும்போது ப்ரெஷர் வந்து ஜீரோ, மினிமம்லாம் கிடையாது, ஜீரோன்னே சொல்கிறாங்க. ஓகேங்களா, சென்டர் ஆஃப் பெர்குஷன்னா ஆசிலேஷனுடைய சென்டர். ஓகேவா, ரைட். த எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் ஆன் அ பாடி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ். ஓகேங்களா, ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆகும்போது அதனுடைய எஃபெக்ட்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மேக்னிடியூட். கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு காங்கிரீட் இருக்குது, அதனுடைய வெயிட் வந்து ஒரு 1000 நியூட்டன்னா நீங்கள் 10 நியூட்டன் வச்சு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அதில் அப்ளை பண்ணும்போது அதில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ அதுவே வந்து 1000 நியூட்டனோட கிரேட்டரான ஒரு லோடில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அந்த காங்கிரீட் வந்து மூவ் ஆகும், இல்லை மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட கண்டிப்பாக அதனோட எஃபெக்ட்டுக்கு மேக்னிடியூட கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பொசிஷன், நம்ம என்ன பொசிஷனில் கொடுக்குறோம் அப்படின்றது கண்டிப்பாக டைரெக்ஷன். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் வரணும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் தீஸ். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் டைரெக்ஷன், மேக்னிடியூட், பொசிஷன் அண்டு லைன் ஆஃப் ஆக்ஷன். லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர். நெக்ஸ்ட்டு, horizontal and vertical components of a force of 200 Newton acting on a body at an angle of 30 degree with the horizontal ease. ஓகேங்களா, இதில் பாருங்கள் horizontal vertical component ரெண்டுமே சொல்லிட்டாங்க. horizontal and vertical components of force 200 Newton acting on a body. ஓகே, 200 நியூட்டனுடைய horizontal and vertical components ஆக்ட் ஆகுதுன்றாங்க. ஆங்கிள் 30 டிகிரி வித் ஹரிசாண்டல்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 200 ரிசால்வ் பண்ணும்போது 200 காஸ் தீட்டா ஒன்று வரும், 200 சைன் தீட்டா ஒன்று வரும். ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து 200 sin 30, ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து 200 cos 30. இப்போ அவங்க கேட்குறது வந்து அந்த ரெண்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. சிம்பிளாக வந்து 200 cos 30 என்ன வரும், cos 30னா வந்து √3/2. ஸோ அதால் யூஸ் பண்ணும்போது ஒன்று 100 √3 வரும், இன்னொன்று வந்து 100 நியூட்டன் வரும். ஓகேங்களா, ஏன்னா ஒன்று sin 30ன்றனால 1/2, ஸோ 100 நியூட்டன் வரும். அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து 100 √3, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த த்ரஸ்ட் அட் த பாயிண்ட் ஏ இன் த போஸ்ட் ஷோன் இன் ஃபிகர். பாயிண்ட் ஏ பார்த்தீங்கன்னா பேஸில் இருக்குது. ஏபிசின்ற 3 பாயிண்டில் ஏன்ற பாயிண்ட் வந்து பேஸில் இருக்குது, ஃபிக்ஸ்டு பாயிண்டில். ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா த்ரஸ்ட் அட் த பாயிண்ட் ஏ கேட்குறாங்க. பாயிண்ட் ஏல என்ன த்ரஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இதில் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இந்த 1 kN வந்து 60 டிகிரியில் ஹரிசாண்டல் பிளேனுக்கு 60 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த 1 kN த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ரெசல்யூஷன் பாருங்கள். ஒன்று வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வரும், அதாவது 1 sin 60, அதே மாதிரி 1 cos 60ன்னு ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ த்ரஸ்ட் அட் பாயிண்ட் ஏன்னு கேட்கும்போது பாயிண்ட் ஏல வர த்ரஸ்ட்டு எப்படி இருக்கும், வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் 1 kN. அந்த 1 kN வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. அதில் ஒன்று வெர்டிக்கல் அதாவது ரிசால்வ் பண்ணும்போது ஒன்று வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக வரும், இன்னொன்று ஹரிசாண்டல் காம்போனண்ட்டாக வரும். த்ரஸ்ட் ஃபோர்ஸுன்றது இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட்டால் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த டவுன்வேர்டில் 1 kN அதாவது 1 sin 60ன்ற வேல்யூ டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகும். அதுதான் ஏன்ற பாயிண்டில் த்ரஸ்ட் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது லோடு இன்ட்டு sin 60, ஆங்கிள் வந்து sin 60. ஓகேங்களா, அப்போ 0.866 kN. ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஏல த்ரஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து அதாவது பேஸில் ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டில் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னு கேட்டாங்கன்னா அப்போ வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான், இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸில் வெர்டிக்கல் காம்போனண்ட் தான் த்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ்னால் 1 sin 60 டிகிரி. ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு a roller of weight W is to be rolled over wooden block as shown in figure. ஓகேங்களா, அந்த wooden block மேலே மூவ் ஆகணும். The pull F required to just cause the said motion. ஓகேங்களா, இப்போ அந்த எஃப்போட வேல்யூ என்ன, அப்போ அந்த வேல்யூ என்னன்னு எப்படி சொல்கிறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னா அந்த ரோலர் அந்த இதில் ஜஸ்ட்டு மோஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது சொல்யூஷனோட பார்ப்போம். முதல்ல இங்கே வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே 2 பாயிண்ட் காண்டாக்ட் ஆச்சு அப்படின்னா காண்டாக்டில் ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ரோலர் அப்புறம் அந்த உடன் பிளாக்கு ரெண்டுமே ஒரு இடத்துல டச் ஆகுது இல்லைங்களா, அப்போ அந்த டச் ஆகிற அந்த பாயிண்டில் ரியாக்ஷன் அல்லது நார்மல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ அது ஒரு ஃபோர்ஸு. அடுத்தது அந்த ரோலருடைய வெயிட்டு W, அது ஒரு ஃபோர்ஸு. அப்புறம் நம்ம கொடுக்குற எஃபர்ட் அந்த ஃபோர்ஸ். ஓகேங்களா, எஃப், இந்த 3 ஃபோர்ஸும் இப்போ கன்கரண்ட் ஒரே பாயிண்ட்டில் தான் ஆக்ட் ஆகும். ஜென்ரலாகவே இன்னொரு முக்கியமான தியரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக்கு அது மேலே ஒரு ரோலர் இருக்குன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகுது இல்லையா, அந்த ரியாக்ஷனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் டெஃபினட்டாக சென்டர் ஆஃப் தி ரோலரில் தான் பாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது ஒரு தியரம். ஸோ அப்போ இப்போ 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நம்ம இமீடியட்டாக வந்து லாமிஸ் தியரம் போகலாம். லாமிஸ் தியரத்தில் வந்து கொண்டு வரும்போது அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் சென்டராக தான் இருக்கும். அதனால அந்த டைரக்ஷனில் போடுறாங்க. ஃபோர்ஸ் எஃப் ரைட் சைடில், W வந்து டவுன்வர்டில். ஸோ கரெக்டாக டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இன்பிட்வீன் ஒரு ஆங்கிள் வந்து கரெக்டாக சொல்லணும். அந்த ஆங்கிள் மட்டும் கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 30 டிகிரி அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அப்போ 30னா மற்ற ஆங்கிள் வந்து நம்ம அதிலேருந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த வெயிட்டும் அந்த ஃபோர்ஸும் பார்த்தாலே வந்து 90 டிகிரியில் இருக்குது. அது அப்படியே தெரியுது. 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சைடு 120, அந்த சைடு 150 டிகிரி வருது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலேருந்து ஆங்கிள்லாம் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இது 120ன்றது மட்டும் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு 30 அப்படின்னா பாருங்கள், இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸினுடைய டைரெக்ஷனை வந்து இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு ஹரிசாண்டல் லைன் போட்டோம்னா அந்த சைடு ஒரு 30 வரும். அப்போ 30 ப்ளஸ் ஒரு 90, 120 வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த இன்பிட்வீனில் ஒரு ஆங்கிள் வந்து 120 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் 150ன்றதும் எழுதுகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது 3 ஃபோர்ஸு, அதுக்கு இன்பிட்வீனில் வர ஆங்கிள்ஸு. ஸோ கண்டிப்பாக லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். W வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 150 டிகிரி இருக்குது, அப்போ சைன் 150. அடுத்து F எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 120 டிகிரி இருக்குது, அப்போ சைன் 120. R எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 90 டிகிரி இருக்குது, அப்போ சைன் 90. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணி எழுதணும்னா கடைசியில் நமக்கு தேவையானது F இன் டர்ம்ஸ் ஆஃப் Wவில். வெயிட் எவ்வளோலாம் சொல்லலை. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் W அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு தேவை ஃபோர்ஸ் F தான். ஸோ ரீரைட் பண்ணோன்னா ஆன்சர் F = √3Wன்னு வரும். √3W. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் தான். A 40 mm diameter water jet strikes a hinged vertical plate of 800 Newton weight normally at its surface at its center of gravity as shown in the figure below. ஓகேங்களா, அப்போ வாட்டர் ஜெட்டினுடைய டயாமீட்ரு 40 mm. ஓகேங்களா, அது வந்து ஒரு வேர்ட்டிக்கல் பிளேட்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பிளேட்டோட வெயிட் வந்து 800 நியூட்டன். ஓகேங்களா, at its center of gravity as shown in figure. ஸோ அது ஸ்ட்ரைக் ஆகும்போது, அந்த ஜெட்டு ஸ்ட்ரைக் ஆகும்போது அது இன்க்ளைன், அது மூவ் ஆகும். ஓகேங்களா, அதனால தான் சோனின் ஃபிகர்னு கொடுத்தாங்க. அந்த மூவ் ஆகிறது அது எவ்வளோ ஆங்கிள்னால் வந்து கொஷினில் சொல்ல அதுக்கு சோனின் ஃபிகர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ கேட்குறது அது எவ்வளோ மூவ் ஆச்சு, அந்த ஆங்கிள் ஆஃப் டெஃப்ளெக்ஷன் இஸ் நியர்லி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை வந்து பார்க்கும்போது ஓகே, இதில் வந்து ஃபோர்ஸு மொமெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்கிங் மொமெண்ட் அபவுட் பாயிண்ட் O அட் த ஈக்லிபிரியம் பொசிஷன். பாயிண்ட் Oன்றது ஹிஞ்சர் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டில் மொமெண்ட் எடுத்துக்கிறாங்க. மொமெண்ட் எடுத்துக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F × cos θ. ஓகேங்களா, அங்கே வந்து Fன்ற ஃபோர்ஸு, அது வந்து அதாவது அந்த ஜெட்டு வந்த டைரெக்ஷன். அப்போ F × cos θ x = W × Yன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வெயிட் × Y. ஸோ இது சால்வ் பண்ணி தீட்டாவோட வேல்யூ சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது, இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து அப்படியே ஹோல்டில் வச்சுருப்போம். ஸோ அகெயின் இதுக்கு இன்னும் சொல்யூஷன் ப்ராப்பராக இருந்ததுன்னா நான் செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து கமெண்ட்டில் லிங்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதனுடைய சொல்யூஷன் வந்து இதை விட பெட்டராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த கொஷனுக்கு வந்து நான் எதுவும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணல. இதில் உள்ள ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் எடுத்திருக்காங்க. பாயிண்ட் ஓ வச்சு அபவுட் ஓ மொமெண்ட் எடுத்திருக்காங்க. மொமெண்ட் எடுக்கும்போது எஃப்ன்றதும் வெயிட்டுன்றதும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி வருது. அதிலிருந்து தீட்டா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சொல்யூஷன் ப்ராப்பராக கிடச்ச உடனே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது, a ball of weight 100 Newton is tied to a smooth wall by a cord making an angle 30 degree to the wall. ஓகேங்களா? ஒரு கார்டு, ஒரு த்ரெட்டு வச்சு அந்த பாலை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டென்ஷன் இந்த கார்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதையும் நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா லாமிஸ் தியரம் யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது முதல்ல பாலோட வெயிட்டு அது டவுன்வோர்டில் இருக்கும். பாருங்கள், ஒரு இடத்துல கான்டாக்ட், பாலும் அந்த வால்க்கும் கான்டாக்ட் வருது. அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸு. ஸோ 2 ஃபோர்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கில் வர டென்ஷன் டி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வாலில் தான் வரும். அதனால் டீன்றது டைரக்ஷனை போட்டுடுறோம். இப்போ ஒரு ஆங்கிள் 30 டிகிரி தான் தெரியும். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர்ற ஆங்கிள் 90 டிகிரி, அப்புறம் மற்றது 120 ஒரு டிகிரி வரும். இது வந்து 150 டிகிரி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளமும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு தேவை டென்ஷன், அந்த டீன்ற வேல்யூ. ஸோ அதனுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆங்கிள் மட்டும் கரெக்டாக நம்ம டயக்ராம் வந்து எடுத்து மார்க் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 200/√3 நியூட்டன். நெக்ஸ்ட்டு, in a given figure, when angles beta is equal to alpha, then the components F1, F2 of force F on either side are given by an expression. ஸோ F1, F2ஓட வேல்யூ கேட்குறாங்க. எப்போன்னா ஒருவேளை ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேமாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது இந்த தியரமும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா 3 ஃபோர்ஸு. ஸோ லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்படி லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ்க்கு பிட்வீனில் வர்ற ஆங்கிள் என்னென்னு பார்க்கணும். இதில் F1, Fக்கு ஆங்கிள் வந்து பீட்டா, F2க்கு ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஆனால் F1, F2க்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ரிமைனிங் உள்ள ஆங்கிள். ஓகேங்களா? அது வந்து ஆக்சுவலாக 360 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். ஸோ அகெயின் நம்ம வந்து அதே மாதிரி லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது F1/sin ஆல்ஃபா வரும். ஏன்னா ஆல்ஃபா தான் ஆப்போசிட் உள்ள ஆங்கிள். F2 வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2 ஃபோர்ஸு, அந்த பிட்வீனில் வர்ற ஆங்கிள் வந்து பீட்டா, சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு F/Fக்கு ஆப்போசிட்டில் இந்த ஆங்கிள் தான் வரும். 360 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு F1, F2 ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபாவில், அதாவது எஃப்பில் வரும். இப்போ இதில் என்னென்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேம்னு சொன்னதுனால அதாவது அந்த கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது F1 ஈக்குவல் டு F2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? F1 is equal to F2 அப்படின்னு வரும். வேல்யூ பார்த்தீங்கன்னா F sin alpha divided by sin alpha plus beta. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி, அதில் வந்து நெகட்டிவ் சைன் அவங்க இன்க்ளூட் பண்ணல, நம்மளும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா இது லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலான்றதே நமக்கு ஒரு பெரிய க்ளூ தான். அதை வச்சு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் உள்ள 2 ஃபோர்ஸ் இருக்கும். அந்த பிட்வீனில் வர்ற ஆங்கிள் என்ன, அதுக்கு சைன் எடுத்துக்கணும். டினாமினேட்டரில் அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். Next, if the sum of all the forces acting on a moving object is 0, the object will. ஓகேங்களா? பாருங்கள், ஆப்ஜெக்ட் மூவிங்னு சொல்லிட்டாங்க. அப்போவே நம்ம வந்து அதை ரெஸ்ட்டில் இருக்கிறதா எடுத்துக்கூடாது. அப்போது சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் 0 அப்படின்றாங்க. ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் 0 அப்படின்னு சொன்னால் அப்போ அதையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். அது என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, continue moving with constant velocity, accelerate uniformly, change the direction of motion, slow down and stop. ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டினியூ மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. மூவிங் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பாடின்னு கன்சிடர் பண்ணாமல் அடுத்த பாயிண்ட் யோசிச்சோம்னா அப்போது ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகி அதெல்லாம் வந்து நல்லிஃபை ஆகுது, 0 ஆகுது ரெண்டு இந்த டோட்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அப்படின்னா அந்த மூவிங் ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டியில் எந்த சேஞ்சுமே இல்லைன்னு அர்த்தம். அதனால் அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. Continue moving, object will continue with moving with constant velocity. That's the answer. To equal and mutually perpendicular forces of magnitude P
ஆர் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் தேர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி, ஓகேங்களா, அதில் பாருங்கள் ஈக்குவல் அண்டு மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஃபோர்ஸஸ். அப்போது அந்த தீட்டாவோட வேல்யூ ஜென்ரலாக வந்து பிக்யூன்னு 2 ஃபோர்ஸ் எடுத்துக்குவோம், இன்பிட்வீனில் தீட்டான்னு போடுவோம். இப்போ அந்த தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்குது. அப்போ ரிசல்ட் ஃபோர்ஸ் என்னன்றாங்க, ரிசல்ட் ஃபோர்ஸ் ஃபார்ம்லாம் ரொம்ப சிம்பிள், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இதில் காஸ் தீட்டான்ற இடத்துல 90 டிகிரி போட போகிறோம். அப்போ காஸ் 90 0 ஆகிடும். அந்த 2pq காஸ் தீட்டான்ற டேர்ம் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இருக்கும். அவங்களே வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் 2p ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, அப்போ இன்னும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பி ரூட்டுன்னு வரும். அப்போ பி ரூட்டுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதில் 3 ஆப்ஷன்லேயுமே இருக்குது. அடுத்தது அதனுடைய ரிசல்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணும், ஒன் ஆஃப் த ஃபோர்ஸோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது பாருங்கள். ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா பி ரூட் 2 அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எனி ஒன் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து பி ரூட் 2 அட் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி வித் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ்ன்றாங்க. அப்புறம் பி ரூட் 2 அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி வித் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ். ஆப்ஷன் பிக்கும் சிக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஃபோர்ஸுக்கும் ரிசல்டண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி கியூ சைன் தீட்டா டிவைட் பை பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த தீட்டா வரதுல 90 டிகிரி போட்டோம்னா அப்போ இந்த மாதிரி ஆன்சர் 45 டிகிரி வரும். ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி வித் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ்னு வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் பி ரூட் 2 அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி வித் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ். அடுத்து a body subjected to coplanar non-concurrent forces will remain in state of equilibrium if, ஓகேங்களா, அதாவது கோப்ளானராக இருக்குது ஆனால் நான் கன்கரண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிற ஒரு சிஸ்டத்தில் ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியம் எப்போ மெயின்டைன் ஆகும்னா நமக்கு எப்போவுமே ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகணும், மொமெண்ட் பேலன்ஸ் ஆகணும். அப்போது இங்கே பாருங்கள் சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 0ன்றாங்க. அப்போ இந்த 3 கண்டிஷனுமே தான் வரும், ஆல் ஆஃப் தி எபோவ். அப்போ தான் பாடி வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் வர கோப்ளானர் நான் கன்கரண்ட் சொல்கிறாங்க. அப்போ ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் அந்த ஃபோர்ஸஸ் வந்து சமேஷன் 0வாக இருக்கணும். அப்புறம் சமேஷன் ஆஃப் மொமெண்ட்டும் 0வாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது a rigid body is subject to non-coplanar concurrent force system. If the body is said to be remain in equilibrium, then இதில் வந்து ரிஜிட் பாடி நான் கோப்ளானர்ன்றாங்க. அப்போ ஒரே பிளேன் கிடையாது. முன்னாடியாவது வந்து கோப்ளானர்னா ஒரு பிளேனில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் மட்டும் பார்த்தா போதும். ஆனால் இங்கே நான் கோப்ளானர் கன்கரண்ட் சிஸ்டம் சொல்லிட்டாங்க. இஃப் த பாடி இஸ் செட் டு ரிமைன் இன் ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம், இருக்குன்னா எல்லாமே 0 ஆகணும். அதாவது சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ், சமேஷன் ஆஃப் எஃப்ஒய், சமேஷன் ஆஃப் எஃப்இசட் ஈக்குவல் டு 0 ஆகும். இது கூட நான் கோப்ளானன்றது. இப்போ கோப்ளான்னு சொல்லியிருந்தால் நம்ம எக்ஸ்ஒய்ன்ற 2 ஆக்ஸ் மட்டும் தான் பார்ப்போம், அந்த ஒரு பிளேன் மட்டும் தான் பார்ப்போம். அடுத்தது one end of an uniform ladder of length L and weight W rest against a rough vertical wall and the other end rest on the rough horizontal ground. ஸோ ரெண்டுமே ரஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. The coefficient of friction F is the same at each end. அந்த கான்டாக்டில் வர்ற அந்த coefficient of friction வேல்யூயும் கொடுத்தாங்க, ரெண்டு சேம் தாங்க. The inclination of the ladder when it is on the point of slipping is, ஓகேங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங்கில் இருக்கும்போது இன்க்ளினேஷன் ஆஃப் லேடர் எவ்வளோ தூரம் இன்க்ளைனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. tan inverse of 1 minus f square divided by 2f. tan inverse of 1 minus f square divided by 2f. இது வந்து இதில் one end of the uniform ladder of length L and weight W இதெல்லாம் ஓகே. Rest against a rough vertical wall and the other end rest on the rough horizontal ground. ஓகேங்களா, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அந்த அதை வச்சு கேட்குறாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எஃப்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இன்க்ளினேஷன் ஆஃப் லேடர் அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஸ்கொயர் டிவைட் பை 2f. 1 மைனஸ் எஃப் ஸ்கொயர் டிவைட் பை 2f. ஓகேங்களா, இதில் எஃப்ன்றது என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம ஜென்ரலாக வந்து மியூ யூஸ் பண்ணுவோம், இங்கே ஸ்மால் லெட்டர் எஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஒரு ப்ராப்ளம் லாமிஸ் தியரத்தோட வருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை நம்ம மிஸ் பண்ண கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
மிஸ்டேக் உள்ள ஆன்சரை நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் நான் கரெக்டாக ஆன்சர் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.